என்ன சார், என்ன சொன்னாங்களா? எங்க சார் அந்த அடிக்கிறேன், ஒரு வார்த்தை கூட வாயிலிருந்து வர மாட்டுது. டேய், நீங்க தூங்க எம்எல்ஏ பொண்ணுடா. மேல எடுத்து வந்து பிரசன்ட் மேல பிரஷர் பார்க்காத சின்ன பசங்களா வரீங்கன்னு ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சுன்னு இல்லன்னு வச்சுக்க, என் விசாரணை வேற மாதிரி இருக்கும். சத்தியமா அதுக்கு எங்களுக்கு அது சம்பந்தமும் இல்ல சார். ஆமா சார், மார்ச் 8ஆம் தேதி நாங்க படத்துக்கு போயிருக்கோம் சார். நான் எந்த டேட்டுன்னு உங்களை கேட்கவே இல்லையே. கொஞ்ச நேரம் வாய் சும்மா தான், அந்த அளவு சும்மா தாண்டா இருக்கிறான் சார். நியாயமா விசாரிப்பு சொல்லி எங்களை நீங்க அடிக்கவே கூடாது தெரியுமா? ஓ, ரூல்ஸ் எல்லாம் பேசுவியா? சார், அந்த பசங்களை பார்க்க வக்கீல் வந்திருக்காங்க. வக்கீலா? மச்சி, நம்ம ஆள் வந்துட்டாரு. என்ன எல்லாம் அவர் பார்த்துக்காரு. இந்திரி வச்சு போலாம். நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க? உட்காருங்க. எதுக்கு சார் எங்க பசங்களை போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க? 2 பேரும் லவ் பண்ணா சேர்த்துக்க வேண்டியது உங்க கடமை. அவனுக்கு பண்ணிருக்காங்க. நியாயமா பார்த்தா நீங்க அவங்களை பாராட்டி இருக்கணும். அவனை யாரை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு தெரியுமா? ஏன் தெரியாது? எம்எல்ஏ பொண்ணு தானே, கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சானே. இப்போ பொண்ணு மேஜர் தானே. பொண்ணு மேஜர் தான், பையன் மேஜர்னு தெரியுமா? என்னது? இதுவே தெரியாம தான் உங்களுக்கு வந்து வரியா? சாரி சார், ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. இல்ல, எந்த பார்க் கவுன்சில்? பார்க் கவுன்சில் இல்ல சார், இப்பதான் அப்ளை பண்ணிருக்கேன். எதுக்கு அப்ளை பண்ணிருக்க? அட்வொகேட்டுக்கு தான் சார். டேய், ஒழுங்கா சொல்லிடுங்க இந்த பொண்ணையும் பையனையும் எங்க வச்சிருக்கீங்கன்ட்டு. இல்லைன்னா என்ன ஆவீங்கன்னு எனக்கே தெரியாது. சார், அந்த பையன் மைனர் தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா ஏற்கனவே போயிருக்க மாட்டேன் சார். ஏற்காடா? ஹலோ சார். சார், பையனும் பொண்ணுங்க இருக்காங்க கண்டுபிடிச்சிட்டேன். பட் பசங்க தான். என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க